உண்மையாலுமே அதை வந்து எடிட் பண்ணி போட்டா சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த ஃபா எடிட். டேய் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியா, என்ன சொன்னேன் அண்ணா? நான் என்ன சொன்னேன்? டேய் நீ ஒண்ணு சொன்னியாடா, நான் நேத்து சொன்னதே மறந்துடுவேன். சாப்பிட்டியாடா, நாளைக்கு வீட்டுல வாங்கி சமைக்க சொல்றேன்னா. ஐயோ ஐயோ. டேய் ஐவரி நீ ஜெயிச்சிருடா ஐவரி, எதுனாலும் எங்க ஐஜல்ட்ட சொல்லுங்க. ஒரு காலம் தான். ஐயோ ஐயோ. எடிட்டர் யாராவது நல்லா கைஸ், எடிட்டர் தேடிட்டு இருக்கோம் கைஸ். ஏடா நீங்க தான் ஜெயிப்பீங்க, டிசிப்ளினா நீங்க தான் இருக்கீங்க, நாளைக்கு ஃபைனல்ல வந்து நீங்க தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னா வந்து ஓஜி சொல்லுது மயிரில் தான் ஜெயிப்பீங்க நீங்க அப்படின்னு. கைஸ் என்ன கைஸ் நீங்க ஏதாவது சொல்லுங்க, வாயை திறங்க, இவனை கூப்பிடுங்க ஐவரியா. ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? என்ன அமைதியாகிறீங்க? டேய் பேசுங்கடா சீக்கிரமா, ஏதாவது சொல்லுங்கடா, வெறியா சொல்லுங்க. வெற்றி பெறேன் ப்ரோ, மிஷின்லாம் காலைல பண்ண மாட்டா வெறியா போயிட்டு. என்ன அமைதியாகிறீங்க? பேசுங்கடா. ஏய் ஏதாவது பேசி சொல்லுங்க. ஜெயிக்கிறேன் ப்ரோ சொல்லுங்கடா. வின் பண்ணிடலாம் ப்ரோ, பண்றோம். அவங்க ரெண்டு பேரும் ஊமை. டேய் ஊமையா பாத்துறங்க ரெண்டு பேரும் உத்வேகமா பேசு. கமான் கைஸ், உங்களால முடியும். இவ்வளவு நேரம் உங்களால பெரிய பேசுறேன், டிசிப்ளினா இருக்காங்க, மிஷின்லாம் நாங்க முடிக்கிறோம், ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா அமைதியா நின்றுக்கிறீங்க பீ மாதிரி? ரெண்டு பேரும் தண்ணி குடிக்கிறீங்க. இப்பதான் வந்தேன். இது வரைக்கும் இவ்வளோ வந்து 1 பாயிண்ட் லீடிங் எல்லாம் வச்சதே இல்ல. 2 பாயிண்ட் வந்து பக்கத்துல நெருங்கிறீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்படி தோக்குறீங்க? இத்தனைக்கும் காலைல பிசிட்லாம் டிசிப்ளினா டேலண்டா அப்படின்னு ரெண்டுக்கு போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்போ டிசிப்ளின் ஜெயிக்க போதா டேலண்ட் ஜெயிக்க போதா அப்படின்னு. நீங்க டிசிப்ளினை விட்டு கொடுத்துடாதீங்கடா. ரெண்டு மேட்ச் இருக்கு, ஒழுங்கா போக்கஸ் பண்ணி விளையாடுங்க. அந்த ஐஜல் சண்டை நடந்துட்டு இருக்கு என்னமோ. நீ ஆடினிய, நான் உன்னை பெருமையா சொன்னேன். 1v3 சூப்பரா இருந்துச்சு. கடைசியில தான் ஜியூஸ் கிட்ட சண்டைக்கு போக கூடாது, அடிச்சு போடுவான் அவன். ஜியூஸ் எல்லாம் வேற மாதிரி குண்டு போட்டு விளையாடுங்க. அவன் முன்னாடி போனா ஷார்ட் கன் அடிச்சிருவான். ஜியூஸ் கிட்ட வர முடியாது, வாய்ப்பு இல்லை. டம் டிம்ன்றோம் அவன் ஹேக்கர். சரி 26 கில் எடுத்தா வெற்றி. சரியா? நாளைக்கு 10 மேட்ச், நாளைக்கு 10 மேட்ச்ல நீங்க ஒரு 3 வெற்றி பெற்றாவே வெற்றி முடிச்சு. அவ்வளவுதான். 3 வெற்றி பெற்றாவே நீங்க அடுத்த 7 மேட்ச்ல வந்து டார்கெட் தான் ஆடுவீங்க. ஸோ இப்போ கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற போது டிசிப்ளினா டேலண்டா அப்படின்னு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. நாளை ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? சீசனல் டிராஃபி இவ்வளவு பக்கத்துல வந்து, அதாவது 120 மேட்ச் கஷ்டப்பட்டு, நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. எப்படி தெரியுமா எல்லாம் வாழ்க்கையில தோப்பாங்க? ரொம்ப கடினம் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணும் போது ஒரு டோலி பார்த்து திசை மாதிரி நாசம் போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. 120 மேட்ச் போராடி இருக்கீங்க, கடைசி 10 மேட்ச் போராட்டத்தோட உச்சத்துல இருக்கணும். உத்வேகம் இப்பயே ஆரம்பிச்சு விட்டுறேன், ஃபயர் பத்தி விட்டுறேன். இன்னும் இந்த மேட்ச் 2 கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 2 மேட்ச் அடுத்த 10 மேட்ச் உத்வேகத்தோட உச்சத்துல இருக்கணும். கரெக்டா விளையாடுங்க. இப்பெல்லாம் விளையாடாதீங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு வேற பெருமையா பேசிட்டு இருக்கிறேன் நானே. வாழ்க்கையிலே முதல்ல ஜெயிக்க போறீங்க, சீசன் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, என் ட்ரைனிங்ல இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன அவங்களை போட்டு நாணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாத் பண்ணுங்க, ஒழுங்கா ஜெயிக்கிற வழி பாருங்க. சரியா? ஒழுங்கு ராட்ரிக், சீனியர் ராட்ரிக் பாட்டு மாதிரி விளையாடாத. காளான் சாப்பிட்டியா இல்லையா? காளான் சாப்பிட்டியா இல்லையா? காளான் சாப்பிட்டானா? இல்ல மேம் ப்ரோ, நாளைக்கு வீட்ல வாங்கி பண்ண சொல்றேன். காளான் சாப்பிட்டு விடாத. நீ தான் சீனியர். உன்னுடைய என்ன சொன்ன நான் வச்சுக்கோ. ராட்ரிக் என்ன சொன்ன அன்னைக்கு ஒரு நாள்? அன்னைக்கு என்ன சொன்னேன் கிட்ட? அன்றைக்கு ஒரு நாள் என்ன சொன்ன?
எப்ப மாறனா வாத்தா காளான் சாப்பிடாதடா. கேட்டியாடா? இல்ல எப்ப கேட்டு அன்னைக்கு ஒரு நாள் என்னடா சொன்ன என்கிட்ட? கடல் அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட என்ன சொன்ன? சொன்னதே மறந்துடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் என்னடா சொன்ன என்கிட்ட? அன்னைக்கு ஐவ இன்வைட் பண்ணுங்க, 8 வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொன்ன யோசி? அன்னைக்கு ஒரு நாள் என்ன சொன்ன? அன்னைக்கு ஒரு நாள் என்னடா சொன்ன? தெரியலையே என்ன சொன்ன? என்ன பூனானி புண்ணாக்கு நானின்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க. நான் இதே டீம் வச்சு ஜெயிச்சு காட்டுவேன், நான் யாரு ஓகே ஓகே யாருன்னு இந்த உலகத்தை நிரூபிச்சு காட்டுவேன்னு சொன்னியேடா. அதெல்லாம் பாத்துற சில்லறை செதற விட்டுனே. ஏடா மறந்துட்ட? டேய் உங்களை பெருமையாவே. போன மேட்ச் எனக்கா நீங்க வந்து என் ஸ்ட்ரீம்ல நீங்க பாக்கணும். உங்க அப்படி சொன்னேன், டிசிப்ளினா இருக்காங்க, மிஷின்லாம் ஜெயிக்கிறோம், டேலண்டடா, டிசிப்ளினுக்கு டேலண்ட்டுக்கு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. டிசிப்ளின் தான் இந்த வருடம் ஜெயிக்கும். ஏன்னா பக்கத்துல வந்துட்டாங்க, 15 ரீடிங்ல இருந்து ஒரு ரீடிங் வந்துட்டாங்க, பக்கத்துல நெருங்கிட்டாங்க. 2.5 இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெயானிலாம் வந்து சிரிச்சிச்சு நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லும் போது ஊரே சிரிக்குது இப்ப கூட. கமான் கைஸ், ஐவரி சொல்லி புரியவை, ஐவரி சொல்லி புரியவை. எதா இருந்தாலும் இங்க ஐஜிஎல்ட்ட பேசிக்கோங்க bro. நீ நீ ஒரு காளான் தாயாரி. சரிப்பா போய் ஜாயின் பண்ணு. நான் போய் இவனோட என்ன எவ்வளவு வந்து ஒரு